ராதே கிருஷ்ணா. வணக்கம். நான் உங்கள் சுகியம்மா பேசுகிறேன். காந்தரோட ஒரு பயணம். இன்றைக்கி 3வது கடிதம் பார்க்க போகிறோம். இந்த கடிதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான கடிதம். ஏன் அப்படின்னாக்கா, ஒருவருடைய எண்ணத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நெருக்கமானவங்களுக்கு அவங்க கடிதம் எழுதும்போது அதில் அவங்களுடைய உணர்ச்சிகளை நம்ம புரிஞ்சிக்க முடியும். அதே மாதிரி இதில் இருக்கிற கடிதங்கள் எல்லாமே விவேகானந்தர் யாருக்கு எழுதியிருக்காரோ அவங்களுக்கு வேண்டியதில்லை, நம்ம இந்தியாவுக்கே வேண்டியது தான் இந்த அத்தனை கடிதங்களுமே. இதெல்லாம் உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படிங்கிறதுனால உங்களுக்காக நான் படிக்கிறேன், கண்டிப்பாக கேட்கணும். சரி, நேற்று யாருக்கு எழுதினாங்களோ அதே அவருக்கே தான் இன்றைக்கி எழுதியிருக்காரு. யார் அப்படின்னாக்கா, ஸ்ரீ பிரமததாச மித்திரர் அப்படிங்கிறவருக்கு எழுதியிருக்காரு. எப்போ எழுதினார் அப்படின்னாக்கா 1890 வருடம் மே மாதம் 26 எழுதியிருக்காரு. சரி, என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ரொம்ப உருக்கமாக எழுதியிருக்காரு, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. பல ஆபத்துகளின் சூழலில் சிக்கி உள்ளம் கொந்தளித்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த கடிதத்தை எழுதுகிறேன். விஸ்வநாதரிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு நான் கூறுவது பொருத்தமானதா இல்லையா, சாதிக்கக்கூடியதா இல்லையா என்று யோசித்து பதில் எழுதுங்கள். நான் ராமகிருஷ்ணரின் அடிமை. அவருக்கு என்னை எள்ளும் துளசியும் கொண்டு சமர்ப்பணம் செய்துவிட்டேன் என்பதை ஏற்கனவே உங்களிடம் கூறியிருக்கிறேன். அவரது கட்டளையை புறக்கணிப்பது என்னால் முடியாத காரியம். அந்த மகா புருஷர் 40 ஆண்டுகள் மிக கடுமையான தியாகம், வைராகியம், தூய்மை, மிக தீவிரமான சாதனை ஆகியவற்றை பழகியும், உலகம் கண்டறியாத ஞானம், பக்தி, பிரேமை, புனிதம் ஆகியவற்றை பெற்றும் வாழ்வின் பயனை அடையாதவராக உடலை நீத்தார் என்று எண்ணினால் எங்களுக்கு என்னதான் நம்பிக்கை உள்ளது? எனவே அவரது வாக்கை தேவ வாக்காக நான் நம்ப வேண்டியுள்ளது. அவர் மூலம் நிறுவப்பட்ட இந்த துறவிகள் குழுவிற்கு நான் தொண்டனாக இருக்க வேண்டும் என்பதே அவர் எனக்கு இட்ட கட்டளை. இதனால் என்ன நேர்ந்தாலும் சரி, சொர்க்கமோ நரகமோ முக்தியோ எது வந்தாலும் அதை ஏற்க நான் தயாராக இருக்கிறேன். அவரது துறவியர் குழு சேர்ந்து வாழ வேண்டும் என்பது அவருடைய கட்டளை. இதை நிறைவேற்றும் பொறுப்பு என்னுடையது. ஓரிருவர் இங்கும் அங்கும் சென்று வருவதில் தடையில்லை, ஆனால் அவை வெறும் யாத்திரை மட்டுமே. குருதேவரின் கருத்துப்படி நிறைநிலையை அடைந்தவன் ஒருவனுக்கே அலைந்து திரிவது ஏற்றதாகும். அந்த நிலை கிடைக்காதது வரை ஓரிடத்தில் தங்கி ஆன்ம சாதனையில் ஆழ்ந்து மூழ்குவதே தக்கது. உடல் முதலான எல்லா உணர்ச்சிகளும் தாமே கலன்று விடும்போது யாருக்கு எந்த நிலை வருகிறதோ அதில் இருந்து கொள்ளலாம். அவ்வாறு இல்லாமல் சாதக நிலையில் இருப்பவன் சுற்றி கொண்டிருப்பது விரும்பத்தக்கதல்ல. எனவே மேலே கூறிய அவரது கட்டளையொட்டி அவரது துறவி சீடர்கள் வராக நகரத்தில் பாலடைந்து ஒரு வீட்டில் ஒன்று சேர்ந்து வாழ்ந்து வருகின்றனர். அவரது இல்லற சீடர்களான சுரேஷ் சந்திரமித்திரரும் பலராம் போஸும் அவர்களுக்குரிய உணவு போன்ற செலவையும் வீட்டு வாடகையும் தந்து உதவினர். பல காரணங்களால், அதாவது கிறிஸ்துவ மன்னன் ஈட்டிருந்த சட்டத்தின் காரணமாக பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் புனித உடலை எரிக்க நேர்ந்தது. இது பெரும் கண்டனத்துக்குரியது என்பதில் சந்தேகம் எதுவும் இல்லைதான். அவரது அஸ்தி உள்ளது. அதை கங்கை கரையில் ஏதாவது ஒரு இடத்தில் சமாதி வைத்து விட்டோமானால் மேலே குறிப்பிட்ட பெரும் பாவத்திலிருந்து ஒரு சிறிதேனும் விடுபடுவோம் என்று தோன்றுகிறது. அவரது அஸ்தியும் ஆசனமும் திருவுருவப்படமும் நாள்தோறும் எங்கள் மடத்தில் முறைப்படி பூஜிக்கப்பட்டு வருகின்றன. பிராமணரான எங்கள் குருபாயி ஒருவர் இதில் இரவு பகலாக ஈடுபட்டிருப்பது உங்களுக்கு தெரியாததல்ல. இந்த பூஜைக்கான செலவையும் மேலே கூறிய பெரியவர்கள் இருவருமே ஏற்று வந்துள்ளனர். யாருடைய பிறப்பால் நமது வங்க குலமும் வங்க பூமியும் புனிதமடைந்துள்ளதோ, மேலை நாட்டு நாகரிகத்தில் மயங்கி கிடந்த பாரத மக்களின் மறுமலர்ச்சிக்காகவே யார் அவதரித்துள்ளாரோ அவர் அதற்காகவே தமது துறவு சீடருள் பலரை பல்கலைக்கழக மாணவர்களிலிருந்து தேர்ந்தெடுத்தார். அந்த மகா புருஷர் வாழ்ந்து சாதனைகள் செய்த இடத்திற்கு அருகில் அவருக்கென நினைவு சின்னம் எதுவும் இன்னும் ஏற்படவில்லை என்பதை விட வருத்தத்திற்குரிய செய்தி வேறு என்ன இருக்க முடியும்? கங்கை கரையில் நிலம் ஒன்றை விலைக்கு வாங்கி அங்கே அஸ்தியை சமாதி வைத்து அவரது சீடர்களும் அங்கு வசித்து வருமாறு வசதி செய்து தர வேண்டுமென்று மேலே கூறிய பெரியவர்கள் இருவரும் பேராவல் கொண்டிருந்தனர். சுரேஷ் பாபு இதற்காக 1000 ரூபாய் தந்திருந்தார். மேலும் தருவதாகவும் கூறியிருந்தார். ஆனால் இறைவனின் அறிய முடியாத சங்கல்பத்தின் காரணமாக அவர் நேற்றிரவு இவ்வுலக வாழ்வை நீத்து மறைந்து போனார். பலராம் போஸின் மறைவு உங்களுக்கு ஏற்கனவே தெரிந்ததுதான். இந்த நேரத்தில் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்கள் அவரது ஆசனத்தையும் அஸ்தியையும் எடுத்துக்கொண்டு எங்கு செல்வது ஒன்றும் உறுதியாக தெரியவில்லை. வங்க மக்கள் வாய்க்கிழியே பேசுவதும் அதே வேளையில் செயலில் ஒன்றும் காட்டாதிருப்பதும் நீங்கள் அறிந்ததுதான். சீடர்களோ துறவிகள் மனம் போன போக்கில் போக அவர்கள் இந்த கடமை ஆயத்தமாக உள்ளார்கள். ஆனால் அவர்களின் தொண்டனான நான் மிகுந்த வேதனைப்படுகிறேன்.
பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அஸ்தியை பிரதிஷ்டை செய்வதற்கு கங்கை கரையில் ஒரு இடம் கிடைக்கவில்லை என்று எண்ணி எண்ணி என் இதயம் உடைந்து போகிறது. 1000 ரூபாயை வைத்துக்கொண்டு கல்கத்தாவில் கங்கை கரையில் ஒரு இடமும் வாங்கி கோயிலும் கட்டுவது முடியாத காரியம். 5000 முதல் 7000க்கும் குறைவாக நிலமே கிடையாது. இந்த வேளையில் நீங்கள் மட்டுமே ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சீடர்களுக்கு உறவும் புகலிடமுமாக விளங்குகிறீர்கள். மேற்கு பகுதியில் உங்களுக்கு புகழும் அந்தஸ்தும் நண்பர் கூட்டமும் தாராளம் உள்ளன. அந்த நண்பர்களிடையில் பணமும் சிந்தனையும் உள்ளவர்களிடம் நன்கொடை வசூலித்து இந்த பணியை செய்யலாமா? நீங்கள் விரும்பினால் இதை சற்று ஆலோசித்து பார்க்குமாறு வேண்டிக் கொள்கிறேன். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் சமாதிக்காகவும் அவரது சீடர்கள் வாழவும் வங்க நாட்டில் கங்கை கரையில் ஓர் இடம் தேவை என நீங்கள் எண்ணினால் நீங்கள் சொன்னதும் நான் உங்களிடம் வருகிறேன். இந்த காரியத்திற்காக, என் பிரபுவிற்காக, அவரது பிள்ளைகளுக்காக வீடு வீடாக பிச்சை எடுக்கவும் எனக்கு தயக்கமில்லை. நன்றாக யோசித்தும் விஸ்வநாதரிடம் பிரார்த்தனை செய்தும் இதனை சிந்தியுங்கள். நேர்மையான கற்றறிந்த நற்குலத்தில் பிறந்த இந்த இளம் துறவிகள் இருப்பிடமும் உதவியும் இல்லாததால் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் லட்சியத்தை அடைய முடியாத நிலை என்றால் என்னை பொறுத்தவரை அது நம் நாட்டின் பெரும் துரதிர்ஷ்டமே. நீ ஒரு சந்நியாசி, இந்த ஆசைகளெல்லாம் உனக்கு ஏன் என்று நீங்கள் கேட்டால், நான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் தொண்டன். ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் பிறப்பிடமும் சாதனை செய்த இடமுமான இந்த நாட்டில் அவரது திருநாமத்தை திடமாக நடைபெறச் செய்வதற்கும் அவரது சீடர்களின் சாதனைக்கும் அணுவளவாவது உதவுவதற்காகவும் திருடவும் கொள்ளையடிக்கவும் வேண்டும் என்றால் அதற்கும் எனக்கு தயக்கமில்லை. நீங்கள் எனக்கு மிக மிக நெருங்கிய நண்பர் என்பதை அறிவேன். அதனால்தான் என் உள்ளத்தில் உள்ள அனைத்தையும் உங்களிடம் சொன்னேன். இதற்காகவே நான் கல்கத்தாவிற்கு திரும்பி வந்துள்ளேன். உங்களுக்கு தெரிவித்துவிட்டு தான் வந்தேன். உங்களுக்கு சரியென்று தோன்றுவதை செய்யுங்கள். இந்த திட்டத்தை காசி போன்ற புண்ணிய தலத்தில் செய்வது நல்லதல்லவா என்று நீங்கள் கூறினால், அவரது ஜென்மபூமியும் சாதனை தலமுமான இடத்தில் சமாதி அமையவில்லை என்றால் அந்தோ என்ன பரிதாபம்! வங்க நாட்டின் நிலைமை பெரிதும் வருந்தத்தக்கதுதான். தியாகம் என்பது என்ன என்பதை இந்த நாட்டு மக்கள் கனவிலும் கருதக்கூடியவர்களாக இல்லை. வெறும் போகமும் புலனின்ப நாட்டமும் சுயநலமும் இந்த நாட்டினரின் சதையையும் எலும்பையும் தின்றுழைத்து வருகின்றன. எம்பெருமானே, இந்த நாட்டில் தியாகத்தையும் லௌகீக பற்றின்மையும் தந்தருள்வாயாக. வங்க மக்கள் வெறும் பூஜ்யம், புகழத்தக்க எதுவுமில்லை. மேற்கு பகுதி மக்களிடையே, குறிப்பாக பணக்காரர்களிடையே இத்தகைய நல்ல காரியங்களுக்கு உதவுவதில் நல்ல உற்சாகம் காணப்படுகிறது. இது எனது நம்பிக்கை. ஆலோசித்து என்ன முடிவு செய்கிறீர்களோ அதை எழுதுங்கள். கங்காதரன் இன்னும் வந்து சேர்ந்தபாடில்லை. நாளை வந்தாலும் வரலாம். அவனை காண நான் மிகவும் ஆவலுடையவனாக இருக்கிறேன். பணிவுள்ள நரேந்திரன். பின் குறிப்பு: மேலே குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு கடிதம் எழுதுங்கள் அப்படின்னு எழுதியிருக்காரு. என்னுடைய குருவுக்காகவும் குரு பரம்பரைக்காகவும் ஒரு நிலையான இடம் வேணும் அப்படின்னு சொல்லி விவேகானந்தர் எவ்வளோ ஆசைப்பட்டிருக்காரு அப்படிங்கிறது இந்த கடிதத்திலிருந்து தெரியுது. இதே மாதிரி இன்னும் நிறையா கடிதங்கள் படிக்க போகிறோம். படிக்கலாமா? நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும், ஆனந்தமாக இருப்போம். ஓகே, பை. ராதே கிருஷ்ணா.